லாங்கர் லுமினா, நெல்லிக்குப்பம் ரோட், கூடுவாஞ்சேரி ஜங்ஷன்ல இருந்து எக்ஸாக்டா 3 கிலோமீட்டர்ஸ். குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறும் என வானிலை மையம் 3 நாட்களுக்கு முன்பே அறிவித்தது. இருப்பினும் 2 நாட்களாக போக்கு காட்டி வந்த நிலையில் இன்று மதியம் 2:30 மணியளவில் ஃபெஞ்சல் புயலாக மாறியது. இது வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை மதியம் காரைக்கால் மாமல்லபுரம் இடையே கரையை கடக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. புயல் கரையை கடக்கும் போது 90 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்றும் வட கடலோர மாவட்டங்களில் கனமழை அதிகனமழை பெய்யும் என்றும் வானிலை மையம் அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் 2 நாட்களாக மழை ஓய்ந்திருந்த நிலையில் புயல் உருவானதிலிருந்து சாரல் மழை தொடங்கியிருக்கிறது. வழக்கத்திற்கு மாறாக காலை முதல் புதுச்சேரியில் மிதமானது முதல் பலத்த காற்று வீசியது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றதிலிருந்தே கடல் சீற்றம் அதிகரித்த நிலையில் இப்போது கடும் கொந்தளிப்புடன் காணப்படுகிறது. இதனால் கடற்கரை பகுதிக்கு பொதுமக்கள் வரவும் குளிக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. மீறி வரும் மக்களும் திருப்பி அனுப்பப்படுகின்றனர். இதற்கிடையே துறைமுக பகுதியிலிருந்து மிக அருகாமையில் புயல் வீசக்கூடும் என்ற அபாயத்தை குறிக்கும் வகையில் புதுச்சேரி, கடலூர் துறைமுகங்களில் 7ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது.